Hi friends, welcome to Chennai food. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மூட்டு வலி, முதுகு வலி, கை கால் வலி இது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக நம்ம கடையில் விற்கிற பெயின் ரிலீஃப் வாங்கி யூஸ் பண்ணுவோங்க. அது அந்த நேரத்துக்கு தான் நமக்கு பெயினை குறைக்கிற மாதிரி இருக்கும். திரும்பவும் அந்த இடத்துல நமக்கு பெயின் வந்துடும். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது அந்த பெயின் சுத்தமாக குறைஞ்சிருங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இயற்கையான முறையில் ஹெர்பல் பெயின் ரிலீஃப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. நான் இரும்பு கடாய் தான் பயன்படுத்தியிருக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த கடாய் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அக்மார்க் நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய் எது வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த எண்ணெயை நான் அதில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான உடனே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சைஸில் 10 பல்லு பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இதை நல்லா தோலை நீக்கிட்டு நல்லா இடித்து எடுத்துக்கணும். இதே சைஸில் நான் 10 பூண்டு பல்லை இடித்து எடுத்துருக்கேன். இடிக்கிற கல்லில் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இடிக்கிற கல் இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்ற விட்டு எடுத்துக்கலாம். இந்த பூண்டு பல்லை நான் இதில் சேர்த்துடுறேன். பூண்டு பற்கள் நல்லா பொரியணும். தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க, தோலோடு சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக 2 துண்டு கற்றாழை பீஸ் எடுத்திருக்கேன். இந்த கற்றாழையில் பார்த்தீங்கன்னா நான் சைடில் இருக்கக்கூடிய முள், இந்த ஓரத்தில் முள் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு தோலோடு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சைஸ் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே மொத்தமாக வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இந்த கற்றாழை, இந்த பூண்டு ரெண்டுமே நல்லா நிறம் மாறணும். அந்த அளவுக்கு எண்ணெயில் பொரியணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவுமே அதில் இறங்காமல் போயிடும். அதனால் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கற்றாழையும் பூண்டு பற்களும் நல்லா நிறம் மாற அளவுக்கு எண்ணெயில் பொரியணுங்க. அதுக்குள்ளே சில பொருட்களை நம்ம 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுருள் பட்டை எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை எடுத்துருக்குறேன். இந்த சுருள் பட்டையை நல்லா இந்த மாதிரி சின்னதாக பிச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம அப்படியே முழுசாக சேர்த்தோம்னா இதில் இருக்கிற சத்துக்கள் இறங்காது. 1-2 அரைச்சி சேர்த்துட்டா அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இறங்கிடும். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, அதாவது லவங்கம்னு சொல்லக்கூடிய கிராம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நான் இந்த ஸ்பூனில் தாங்க அளந்து எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் வெந்தயம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் 200 ml நல்லெண்ணெய்க்கு தான் அளவு சொல்லிகிட்ருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், அவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சுற்று ட்ரையாக அப்படியே 1-2 நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்த பட்டை, கிராம்பு பாருங்கள், வெந்தயம் எல்லாமே நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஓமம் எல்லாமே இந்த மாதிரி 1-2 குறைன்னு அரைச்சிக்கோங்க. இதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். இதை சேர்க்கும் பொழுது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா கருகிடும். ரொம்ப நைஸாக அரைச்சி போட்டாலும் கருகிடும். அதனால தான் நான் 1-2 அரைச்சிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பூண்டு, கற்றாழை ரெண்டுமே பாருங்கள் இப்போ தான் நிறம் மாறிட்டு வருது. இன்னும் நல்லா நிறம் மாறணும். அது வரைக்கும் எண்ணெயை நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பொருட்கள்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இறங்கும். எண்ணெயில் சேர்த்து விட்ட பொருட்கள் எல்லாமே பாருங்கள் நல்லா நிறம் மாறிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, அதை சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைக்க வேண்டாம், அப்படியே முழுசாகவே தோலோடு சேர்த்துக்கலாம். இதையும் நான் சேர்த்துட்றேன். எள்ளு சேர்த்த உடனே பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எண்ணெயோட நிறமும் மாறிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் கடாயை நான் கீழே இறக்கிடுறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடு ஆறணுங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் இதில் ஒரு பொருளை சேர்க்கணும். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்ச எண்ணெய் நல்லா சூடு ஆறிடுச்சிங்க. சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக சூடு இல்லாத அளவுக்கு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் நாம் சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தான். நான் 5 துண்டு எடுத்திருக்கேன். இந்த பொருட்கள் எல்லாம் நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இந்த துண்டை நம்ம அப்படியே சேர்க்கக்கூடாது, பொடிச்சிட்டு தான் சேர்க்க போகிறோம். ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வச்சு இடிச்சிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேப்பரை மடித்து விட்டுட்டு பவுட்ரு பண்ணுங்கள், இல்லைனா வெளியெல்லாம் தெரிக்கும். பச்சை கற்பூரத்தை நான் நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். இது பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக பொடிச்சிடுங்க. பொடித்த இந்த பச்சை கற்பூரத்தை இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்து விட போகிறோம். நல்லா சுத்தமாக சூடு இல்லாமல் ஆறிடணும். அதுக்கப்புறமா தான் இதை சேர்க்கணும். நான் 5 துண்டு சேர்த்துருக்கேன். நம்ம 200 ml தான் எண்ணெய் ரெடி பண்ணியிருக்கோம். இதை நல்லா கலந்துக்கலாம்.
இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. இந்த எண்ணெய் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கணும். 24 மணி நேரம் இது அப்படியே ஊறிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணணும். நான் மூடி போட்டு வச்சிட போகிறேன். இந்த மாதிரி மூடி போட்டு விட்டுடுங்க. 24 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். எண்ணெயை ஊற விட்டு 24 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா ஊறிட்டுருக்குது. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி கரண்டியில் துணி போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃபில்டர் போட்டுட்டு துணி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த துணி வழுக்காமல் அப்படியே நின்றுக்கும். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த துணியை அப்படியே தூக்கிட்டு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே இருவிட்டுருக்குது. நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டா இதில் சுத்தமாக எண்ணெய் இருக்காது. எல்லாமே இதில் இருவிடும். ஃபுல்லாக எடுத்துட்டேன். இதிலேருந்து திப்பி இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த திப்பி நமக்கு யூஸ் கிடையாது. இதை எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், நம்ம 200 ml தான் நல்லெண்ணெய் சேர்த்தோம். அதில் இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் கிடச்சிருக்கு. நான் இதை உங்களுக்கு பாட்டிலில் ஊற்றி காட்டுறேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்குது. பாருங்கள், ரெட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. பாட்டிலில் ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா தெளிவாக இருக்குது. சுத்தமாக டஸ்ட்டு எதுவுமே இல்லை. பாருங்கள், க்ளீனாக இருக்குது எண்ணெய். ஏன்னா நம்ம சுத்தமாக துணி போட்டு வடிகட்டினதுனால டஸ்ட்டு சுத்தமாக இதில் வரல. இது மாதிரி ஆற வச்சுட்டு நம்ம பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டா எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து தேய்ச்சிக்கலாம். இது ஆயிலை தேய்க்கிறதுக்கு வந்து நேரம் காலம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு உடம்புல வலி ஏற்படுதோ, இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, தலைவலி, உடம்புல ஏற்படக்கூடிய கை கால் வலி, நம்ம இடிச்சுக்கிட்டாலோ இல்லை அடிப்பட்டாலோ வீக்கம் ஏற்படும், அந்த இடத்துல வலி ஏற்படும். இந்த மாதிரி வலி ஏற்படக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இந்த ஆயிலை நீங்கள் தேய்க்கலாங்க. ஹெர்பல் பெயின் ரிலீஃப் ஆயில் தான் இது. நம்ம கடையில் போயிட்டு வாங்கி தேய்ச்சோம்னா அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப செலவே இல்லாமல் இயற்கையான முறையில் ஹெர்பல் பெயின் ரிலீஃப் ஆயிலை ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த இடங்களில் எப்பப்போ வலி ஏற்படுதோ அப்போல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை தேய்ச்சாலே உங்களுக்கு சரியாயிடும். சப்போஸ் சரியாகலைன்னா நீங்கள் 2 தடவை 3 தடவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை பயன்படுத்தலாங்க. 100% ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ₹1 கூட செலவு இல்லாமல் இயற்கையான முறையில் ஹெர்பல் பெயின் ரிலீஃப் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.